வழிபோக்கன் சேனல். பொதுவாக சினிமா ஹீரோக்களை பார்க்குறதுக்கு மக்கள் பெரும் அளவில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஓகே, இரவில் வானத்தில் மின்னுவது நட்சத்திரங்கள். கதவுகள் மூடிய நிலையில் ஒரு அரங்கத்தில் திரையில் இருட்டில் மின்னுவதால் இவர்களுக்கும் நட்சத்திரங்கள் என்று பெயர். ஓகே, காலமாக சினிமாவில் தீமை அழிந்து நன்மை வெல்கிறது என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் கதைகள் எழுதப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. அந்த தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் ஒரு கதாநாயகன் தங்களுடைய உருவமாக பார்க்கப்படுகிறார். தான் நினைத்ததை செய்கிறார்கள். இந்த உலகத்தில் அக்கிரமத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே மனிதர்களின் எண்ணத்தில் இருக்கிறது. இதை திரையில் காட்டும் ஒரு கதாநாயகன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவராக மாறுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கதையம்சத்தில் கடமையையும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை சினிமாவிலும் சொன்னதால் அவருக்கு வாத்தியார் என்று ஒரு பெயர். ஒரு படத்தில் அவர் தாடி வைத்திருப்பார். அவரது தாய் அவரை கேட்பார், இந்த அழகான முகத்தில் எதுக்கப்பா இந்த தாடி? அதற்கு எம்ஜிஆர் சொல்லுவார், என் தங்கைக்கு திருமணமாகும் வரை நான் இந்த தாடியை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அண்ணன் ஒருவன் இருந்தால் அவன் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்வது அவனுடைய கடமையாகும் என்பதை அந்த ஒரு வரி மூலம் சொல்லியிருப்பார். இன்னொரு படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் ஒரு வில்லனை துரத்தி கொண்டு ஓடுவார். அந்த வில்லன் அந்த வழியில் இருக்கும் ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் கால்கள் மாட்டிக்கொண்டு நிற்பார். அப்பொழுது ரயில் வந்து கொண்டிருக்கும். அந்த படமானது ஒரு இந்தி படத்தின் தமிழாக்கம். அந்த இந்தி படத்தில் அந்த கதாநாயகன் அந்த வில்லனை பார்த்து, நீ செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையாக அது வருகிறது பார் அந்த ரயில் என்று சொல்லுவார். ரயில் வந்து அந்த வில்லனை மோதிவிடும். எம்ஜிஆர் தன்னுடைய படத்தில் அந்த காட்சியில் ஓடோடி சென்று அந்த வில்லனின் கால்களை தண்டவாளத்திலிருந்து எடுக்க முயற்சிப்பார். பகைவனாக இருந்தாலும் அவன் துன்பப்படும் பொழுது அவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை அந்த காட்சியின் மூலம் அவர் தெரியப்படுத்துகிறார். இன்னொரு படத்தில் ஒரு வில்லன் அவரை கன்னத்தில் அறைவார். எம்ஜிஆர் சொல்லுவார், திருப்திதானா, போதுமா என்று கேட்பார். அந்த வில்லன் போதாது என்று மறுபடியும் எம்ஜிஆரை அடிப்பார். அப்பொழுதுதான் எம்ஜிஆர் திருப்பி அடிப்பார். பகைவனாக இருந்தாலும் அவன் தரும் சிறு துன்பத்தை நாம் ஆரம்பத்தில் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறான மனித குணங்களை மக்களுக்கு சொல்லும் சின்ன சின்ன விஷயங்களால் சொன்னவர் எம்ஜிஆர். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் மக்களின் மனதில் இடம் பிடிக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தன்னை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு வருகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னால் செய்ய முடியாததை திரையில் செய்து காட்டும் ஒரு கதாநாயகனை மக்களுக்கு பிடிப்பதில் ஆச்சரியமே இல்லை. சாதாரணமாக ஒரு காதல் கதை என்றால் கூட அந்த பெண்ணை அந்த இளைஞன் திருமணம் செய்து கொண்டு விடக்கூடாது என்று இடையூறுகளை ஏற்படுத்துபவனை தாண்டி அந்த பெண்ணை அவன் கரம் பிடித்தான் என்றால் அதுவும் நீதியை நிலைநாட்டுவதுதான். அதனாலேயே எல்லா விதமான கதாநாயகர்களையும் மக்களுக்கு பிடிக்கிறது. இதற்கு சினிமா கவர்ச்சி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பரவாயில்லை. இதுவே நம்பியார் அவர்கள் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தவர். அதே அளவு சினிமா அனுபவம் பெற்றவர். அதே அளவு அவர் புகழ் பெற்றவர். அவர்
தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களிடம் வந்து எனக்கு ஓட்டளியுங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் வென்றிருப்பாரா? மாட்டார். ஏனென்றால் நீதியை நிலைநாட்டுவது என்பதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நிரூபிக்க வேண்டிய ஒன்று. அதை சினிமாக்கார ஹீரோ செய்கிறார் என்றால் அது மக்களுக்கு பிடிப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. சரி, இதை இப்படியே விட்டுருவோம். நாம் சமீபத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடினோம், நவராத்திரி. அதில் ஆயுத பூஜை என்று ஒன்று உண்டு. அன்று நாம் உபயோகிக்கும் எல்லா பொருட்களும், எல்லா கருவிகளும், எல்லா எந்திரமும், எல்லா வாகனமும் சரியாக அவை வந்து தண்ணீரால் கழுவப்பட்டு சந்தன குங்குமம் வந்து அணிவிக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு கற்பூரம் ஏற்பட்டு மரியாதை செய்யப்படுகின்றன. ஓகே, இது ஏன்? ஒரு பைக் இருக்கிறது என்றால் அந்த பைக்கில் அவர் ஏறி அலுவலகம் செல்கிறார், அங்கே வேலை செய்கிறார், அங்கே சம்பளம் வாங்குகிறார், அதில் அவர் குடும்பம் நடத்துகிறார். ஆக அவரை தன்னுடைய அலுவலகத்திற்கு சுமந்து செல்லும் அந்த பைக்கை கூட அவர் நன்றாக கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து மாலை போட்டு கற்பூரம் காட்டி வணங்குகிறார். ஒரு ஃபேக்ட்ரி இருக்கிறது, அந்த ஃபேக்டரியில் மோட்டார் இருக்கிறது. அந்த மோட்டாரை போட்டால் அது மோட்டார் சுற்றும், அது ஒரு எந்திரத்தை இயக்குகிறது. அந்த எந்திரம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. அதை அந்த முதலாளி என்ன செய்கிறார்? விற்கிறார், லாபம் வருகிறது. அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார். எனவே அந்த மோட்டார், அந்த எந்திரம் இரண்டையும் அவர் நன்றாக சுத்தம் செய்து சந்தன குங்குமம் இட்டு மாலையிட்டு அவற்றிற்கு கற்பூரம் காட்டுகிறார். இதற்கு பேர் கிராட்டிடியூடு, நன்றி உணர்ச்சி. இதே அளவு நன்றி உணர்ச்சி தான் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் சினிமாக்கார ஹீரோக்களின் மேலும் மக்களுக்கு இருக்கிறது. இதில் ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை, ஆச்சரியப்பட தேவையே இல்லை. மனிதனின் மனம் வந்து எப்பொழுதுமே வந்து நன்மையை நோக்கி, உண்மையை நோக்கி ஓடுகிறது. அதற்கு உதவி செய்பவர்கள், உதவி செய்கிறோம் என்று சினிமாவில் சொல்பவர்கள், அதை செய்பவர்கள் அவர்களை பார்த்து நன்றி உணர்வோடு, அவர்கள் ஆர்வத்தோடு அவர்களை பார்ப்பதற்கு கூடுவதில் தவறே இல்லை. இதுக்கு பெயர் சினிமா மோகம், சினிமா கவர்ச்சி என்றாலும் இது காலங்காலமாக இருந்தது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. இதில் தவறு ஒன்றுமில்லை. ஆகவே சினிமா கவர்ச்சி என்பது ஒரு மோசமான ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு நன்றி உணர்வு. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.